ரீசென்ட் டைம்ஸ்ல ஏகப்பட்ட ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸா மாறிட்டு வரத நம்மளே பார்க்குறோம். உதாரணத்துக்கு நம்ம சிவகார்த்திகேயன் நெறைய பேர் சொல்லலாம். ஸோ அந்த வகையில நம்ம ரியோராஜ் அவர்களும் ஒரு புரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த புரொடக்ஷன் கம்பெனிக்கு ரிவர் ரூட் ஸ்டுடியோஸ் அப்படின்ற மாரி ஒரு நேம் வச்சிருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு புரொடக்ஷன் கம்பெனி அனௌன்ஸ்மென்ட்க்கு இவ்ளோ சூப்பரா ஒரு வீடியோ வெளியிட்டு நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். நம்ம ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயம் ரவி அதாவது நம்ம ரவிமோகன் அவர்களும் ஒரு புரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்ஷன்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அங்க வச்சு அவர் அனௌன்ஸ்மெண்ட் குடுத்தாரு. பட் இருந்தாலும் அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிமோட அனௌன்ஸ்மெண்ட்ல தான் நம்ம யோகி பாபு அவரும் வந்து 2 பேரும் நடிச்சு ஒரு இது மாரி நான் வந்து டைரக்ட் பண்ண போறேன். அத நானே ப்ரொடியூஸ் பண்றேன்ற மாரி ஒரு வீடியோ குடுத்திருந்தாங்க. பட் ஆனா ஒரு புரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்க போறோம். இந்த மாரி ஃபிரெண்ட்ஸா சேர்ந்து நாங்க பண்ண போறோம் அப்படின்றத ஒரு சூப்பரா ஒரு வீடியோ மாரி வெளியிட்டிருந்தாரு நம்ம ரியோ. ஸோ ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் நெறைய பேர் யூடியூப்ல இருந்து பெரிய திரைக்கு வர்றதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குற விதமா தான் ஏகப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் இப்போ வந்து புது புது டேரக்டர்ஸ்க்கும் ஆக்டர்ஸ்க்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில ரியோராஜ் அவர்களும் ராம் நிஷாந்துக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங்கை கொடுக்குறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ராம் நிஷாந்த் பொறுத்தவரை ஒரு சூப்பரான ஆக்டர். அவர் ஏகப்பட்ட ஒரு யூடியூப் சீரிஸ்லயும் இருக்கட்டும், வெப் சீரிஸா இருக்கட்டும், நானும் நிறைய பார்த்திருக்கேன். அவ்வளவு சூப்பரா நடிக்கக்கூடிய ஒருத்தர், ரொம்பவும் எனக்கு பிடித்த ஒருத்தர். ஸோ அவரை ஆக்டரா வச்சு தான் ப்ரொடியூஸ் பண்ற முதல் படத்துக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரியும் இதை வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டாரு. பட் ஆனா இன்னொரு படமும் அவர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்னு ஒரு நியூஸும் கிடைச்சிருக்கு. பட் ஆனா அதுல இருந்து எந்த விதமான ஒரு அப்டேட்ஸும் அவர் கொடுக்கல. இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி தான் கொடுத்திருக்காரு. ஸோ அதுக்காக நம்ம சேனல் சார்பா அவருக்கு ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா நியூஸஸும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு நம்ம ரியாராஜுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பத்தின ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ. இன்னொரு உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் இதில் உங்கள் யஷ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.